எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.4 சொல்லித்தரேன். ஸோ எக்ஸசைஸ் 7.4 எல்லாமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் ஃபார்முலா வீடியோலேயே எல்லா ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 7.4ல் 11th சம் போகலாம். Integral dx by root of 9x square plus 6x plus 5. ஸோ இது கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்மில் மாற்றணும். ஸோ இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். 9x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 5. ஸோ இங்கே எப்போயுமே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 9 இருக்கக்கூடாது, அந்த கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது. 9 வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இங்கே 6/9 ஆகிடும். ஏன்னா 9 வெளியில் எடுத்துருக்கிறனால இங்கே ப்ளஸ் 5/9 ஆகிடும். ஸோ இது 3 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ இது 9 வெளியிலே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது 3 2s are 6, 3 3s are 9. ஸோ 2x/3 ஆயிடுச்சு. இங்கே 5/9 அப்படி இருக்கட்டும். ஸோ இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ 2/3 டிவைடட் பை 2 பண்ணோன்னா இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/3 தான் ஒன்று இருக்குது. இப்போ இது எப்படி ஆகணும்? 9 × x + 1/3 ஹோல் ஸ்கொயர். அதே நம்பர் இங்கே சப்ராக்ட் பண்ணும், -1/3 ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒரு ப்ளஸ் 5/9. ஸோ 1/9 ஆகிடுச்சு. இப்போது 9 × x + 1/3 ஹோல் ஸ்கொயர் -1/9 ப்ளஸ் 5/9. ஸோ 5 - 1 வந்து 4/9 வரும். 9 × x + 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4/9. 4/9 இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மில் தான் எழுதணுன்றனால ஸோ 9 × x + 1/3 ஹோல் ஸ்கொயர். 4 வந்து 2, 9 வந்து 3, 2/3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மில் மாற்றியாச்சு. ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து இப்போ இப்படி இருக்குது. 1/9 இன்டகிரல் dx டிவைடட் பை x + 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா இன்டகிரேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலானா இன்டகிரல் dx பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அதுக்கு என்ன ஃபார்முலானா 1/a tan இன்வர்ஸ் x/a. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி மாறுதுன்னா இப்போ இந்த ஸ்டெப் இங்கே திருப்பியும் போடுறேன் நான். இது வந்து ஃபார்முலா. ஸோ இந்த இன்டகிரல் பார்ட் வந்து 1/9 இன்டகிரேட் பண்ண போகிறோம். 1/a. ஏ இருக்கிற இடத்துல 2/3 இருக்கிறதுனால 1/2/3 tan இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1/3 இருக்கனால எக்ஸ் ப்ளஸ் 1/3 பை ஏ இருக்கிற இடத்துல 2/3 இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்னா இது கேன்சல் ஆகும். 3 3s are 9, 1/6 tan இன்வர்ஸ். இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ 3x + 1/3 இருக்கும், இங்கே /2/3 இருக்குது. ஸோ இந்த 3 3 கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக 1/6 tan இன்வர்ஸ் 3x + 1/2 ஆகிடும். ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 12th sum. Integral dx by root of 7 - 6x - x square. ஸோ இதுவும் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 7 - 6x - x square. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறனால மைனஸ் வெளியில் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்
ப்ளஸ் 6x மைனஸ் 7 வரும். ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் படி இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் டிவைடட் பை 2 பண்ணணும். இப்போ 6/2 பண்ணோன்னா 3 வரும். ஸோ இந்த பார்ட் எப்படி ஆகும்னா மைனஸ் வெளியில் இருக்கிற மைனஸ் இது எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர், அதே நம்பரை இங்கே சப்ராக்ட் பண்ணும் மைனஸ் 3 ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் 7 இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து 9, இது மைனஸ் 7, மைனஸ் 9 மைனஸ் 7 வந்து மைனஸ் 16. ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 16 இருக்குது. 16 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், இப்போது எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். இப்போ மைனஸ் இங்கே இருக்கக்கூடாது, அது உள்ள திருப்பியும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இப்போ இதெல்லாம் ரூட்டில் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப், இப்போ இந்த ஃபார்மை திருப்பியும் எழுதிக்கலாம், 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மில் இருக்குது. இது ஃபார்முலா என்ன ஃபார்முலானா இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி மாறுதுன்னா இன்டகிரல் டிஎக்ஸ் பை இப்படி இந்த கொஸ்டின் திருப்பி நம்ம மாற்றினது எழுதுறோம், 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, ஏ இருக்கிற இடத்துல இப்போ 4 இருக்குது. ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். சாரி எக்ஸ் ப்ளஸ் 3 இது 3. Next 13th sum. Integral dx by root of x minus 1 into x minus 2. So, இது completion of square method use பண்ணி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பார்ட் மட்டும் தனியாக எழுதுகிறேன். x minus 1 into x minus 2. So, இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x into x x square minus 2x minus 1x minus into minus 1 plus 2. So, இது x square minus 3x 2x minus 1x 3x plus 2. So, completion of square method படி இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் by 2 பண்ணணும். So, x minus 3 by 2 whole square minus அதே நம்பர் இங்கே சப்ராக்ட் பண்ணணும் 3 by 2 ஸ்கொயர்னு, இங்கே வந்து plus 2 இருக்குது. ஸோ இது வந்து x minus 3 by 2 whole square minus 3 square வந்து 9, இது 4, இங்கே வந்து plus 2. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ 4 2s are 8 ஆகிடும். x minus 3 by 2 whole square minus 9 plus 8 whole divided by 4 ஆகும். minus 9 plus 8 minus 1 வரும். ஸோ x minus 3 by 2 whole square minus 1 by 4. ஸோ இது 1 by 4 ஸ்கொயர் ஃபார்மில் எழுதுறதா இருந்தால் x minus 3 by 2 whole square minus 1 by 2 whole square ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்டகிரேஷன் இப்போ எப்படி கொஸ்டின் வந்து மாறுதுன்னா இன்டகிரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 by 2 whole square minus 1 by 2 whole square. ஸோ இது எந்த ஃபார்மில் இன்டகிரேஷனில் இருக்குது அப்படின்னா இன்டகிரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அதுக்கு என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு வந்து லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போது இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். லாக் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 3 by 2 எக்ஸ் மைனஸ் 3 by 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு அந்த கொஸ்டினை கூட நம்ம எழுதிக்கலாம். அதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதியிருக்கோம். கொஸ்டின் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. ஸோ அதே கூட எழுதிக்கலாம்.
ஸோ இதில் எல்சிஎம் எடுத்தோன்னா 2x - 3/2ன்னு வரும். எழுதுறேன். log of 2x - 3/2 ப்ளஸ் இது வந்து x² - 3x + 2. ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஆன்சர். Next 14th sum. Integral dx by root of 8 plus 3x minus x square. So denominator அந்த term எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். 8 plus 3x minus x square. ஸோ மைனஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா x square, இது minus 3x, இது minus 8ன்னு இருக்குது. ஸோ காம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் படி இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ மைனஸ் இந்த மைனஸ் x - 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அதே நம்பர் இங்கே பண்ணணும் 3/2 ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒரு minus 8 இருக்குது. ஸோ மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம். x - 3/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து 3 ஸ்கொயர் வந்து 9, 2 ஸ்கொயர் வந்து 4. இங்கே ஒரு minus 8 இருக்குது. மைனஸ் x - 3/2 ஹோல் ஸ்கொயர் minus 9 minus 8 வந்து minus 17/4 வருது. எயிட் ஃபோர் சார் எல்சிஎம் எடுத்துகிட்டு 8 4 சார் 32 minus 32 minus 9 minus 41. ஸோ இது வந்து மைனஸ் x - 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √41/2 ஹோல் ஸ்கொயர்னு போடணும். ஏன்னா அது ஸ்கொயர் ஃபார்மில் தான் எழுதணும். ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்ப 8 4 சார் 32 × 4 × 4 32 9 -9 minus 32 வந்து minus 41. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா இப்போ இந்த மைனஸ் அகைன் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டா இது ஃபஸ்ட்டில் வந்துடும் √41/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x - 3/2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இது வந்து ரூட்குள்ளே a² - x² ஃபார்மில் இருக்குது. ஸோ இன்டெக்ரல் இப்போ இந்த கொஸ்டின் இப்படி மாறுது √41/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x - 3/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை ஃபார்முலா எழுதுகிறேன் எந்த ஃபார்மில் இருக்குன்னு. இன்டகரல் dx பை √(x² a² - x². √a² - x²க்கு இதுதான் ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் x/a. ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். சைன் இன்வர்ஸ் x இருக்கிற இடத்துல x - 3/2, a இருக்கிற இடத்துல √41/2. ஸோ இது எல்சிஎம் எடுக்கிறப்போ 2x சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x - 3 ஹோல் டிவைட் பை 2 வரும். இங்கே √41/2ன்னு இருக்குது. ஸோ இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x - 3/√41 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர்.
Next 15th sum. Integral dx by root of x minus a into x minus b. ஸோ இது எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ அது அந்த பார்ட் மட்டும் நான் செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். டினாமினேட்டட் பார்ட் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஏபி. ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ், இது வந்து ஒரு ப்ளஸ் ஏபி. ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் படி இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் பை 2 பண்ணணும். ஸோ இது எப்படி ஆகுதுன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அதே நம்பர் இங்கே சப்ராக்ட் பண்ணோம் ஏ ப்ளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர், இங்கே ஒரு ப்ளஸ் ஏபி இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலா ஐடென்டி யூஸ் பண்ணி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே வந்து ஒரு பை 4 இருக்குது, இங்கே ப்ளஸ் ஏபின்னு இருக்குது. இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம் இந்த பார்ட் மட்டும். ஸோ இதெல்லாம் அப்படியே தான் வரும். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுகிட்டே வாங்க. எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர், இங்கே மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த 4 எல்சிஎம் எடுக்கிறப்போ ப்ளஸ் 4ab ஹோல் டிவைடட் பை 4ன்னு ஆகிடும். ஸோ இங்கே ப்ளஸ் 4ab மைனஸ் 2ab ப்ளஸ் 2abன்னு ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இது ரெண்டும் லைக் டேர்ம். ப்ளஸ் 4abல 2ab போச்சுன்னா ப்ளஸ் 2ab ஹோல் டிவைடட் பை 4. ஸோ இதில் திருப்பி மைனஸை வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஸ்கொயர் வராது, இதுக்கு தான் ஹோல் ஸ்கொயர் இங்கே வரும். மைனஸ் வெளியில் எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab பை 4. இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இப்போ இது திருப்பியும் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், இது 4 வந்து 2 இதோட ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா இப்போ நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ இன்டகிரேஷன் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குது. இன்டகிரல் டிஎக்ஸ் பை ரூட்டுக்குள்ளே இருக்குது எல்லாமே. எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ இருக்கிற இடத்துல ஏ ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஏ மைனஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது இன்டகிரேஷன் ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அது எந்த ஃபார்முலா ரூட்டுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னால் லாக் யூஸ் பண்ணணும். ஃபார்முலா நான் திருப்பியும் எழுதுகிறேன். ஸோ இன்டகிரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்து லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ நம்ம எக்ஸில் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வந்து இப்போ இங்கே கொடுத்துருக்குற இன்டகிரேஷன் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து லாக் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அது வந்து கொஸ்டினில் என்ன இருக்கோ அதே நம்ம போட்டுக்கலாம். அது ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணால் அந்த பார்ட் தான் வரப்போகுது. எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பின்னு தான் வரப்போகுது. ஸோ அதனால் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.